ஹாய் உறவுகளே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய 5th மந்த் அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்க்க போகிறோம். நான் இதை என்னைக்கு எடுத்தேன் அப்படின்னா 28/6 அன்னைக்கு தான் நான் வந்து இந்த அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்தேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு பேபியோட ரிப்போர்ட் இது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட்டு டேட் என்னைக்கு குளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. நான் என்னைக்கு குளித்தேன் அப்படின்னா February 4 அன்னைக்கு குளித்தேன். அப்புறம் வந்து பேபியோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, எனக்கு பேபி வந்து என்னென்னா 20 வீக்ஸ் 4 டேஸில் இருக்காங்க. அப்புறம் இடி வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இடி என்னென்னா 11/11/2025 அந்த டேட் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இதில் போட்டிருந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து எல்லாமே ப்ரொசீஜர் எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு போட்டிருந்தாங்க. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இங்கே இடி பை யூஎஸ்ஜின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது அநேகமாக வந்து நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணுறோம்ல, அதில் உள்ள இடி டைமா என்னன்னு எனக்கு தெரியல. இது சரியாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்களோட ப்ரீத்திங் வந்து ப்ரீத் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து ஹார்ட் பீட்லாம் வந்து எப்படி இருக்குது, ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து குழந்தையோட வளர்ச்சி வச்சு குழந்தை வந்து எத்தனை வாரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்குது. மொத்தமாக வந்து அவங்க 19 வீக்ஸ் 5 டேஸ்ன்ற ப்ரெக்னன்சியில் இருக்காங்க. அவங்களோட வெயிட் வந்து என்ன அப்படின்னா 322 கிராம். அவங்களோட ஹார்ட் பீட் வந்து 149. இதில் என்ன அப்படின்னா, நான் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதாவது 160க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் பேபியாகவும், 160க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா பாய் பேபின்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இது பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தையோட பொசிஷன் எனக்கு சரியாக சொல்ல தெரில. அது வந்து என்னென்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக எனக்கு என்ன பண்ணாங்க, டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. இதில் வந்து சிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நெக்கு வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஸ்பைன்ஸ், அப்புறம் ஃபேஸ் எல்லாமே எனக்கு வந்து இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. இதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு வந்து பேபி வந்து பனிக்கூட நீர் எல்லாமே லெவல்லாம் எப்படி இருக்குது, பேபி வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்காங்களா, அவங்களுக்கு நஞ்சுக்கொடி வந்து அளவு கரெக்டாக இருக்கா, அப்புறம் வந்து எனக்கு வந்து கர்ப்பப்பை வாய் வந்து எவ்வளோ விரிஞ்சு இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து எனக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து